இங்கு கொலைகளம் ஒன்று அழகாக தயாரிக்கப்பட்டு உள்ளது. முள்முடியோடு, ஆணிகளோடு, சாட்டை அடிகளோடு. கல்வாரி மலை இரத்தத்தில் தோய்ந்து தாகத்தை தீர்க்க காத்து கொண்டுள்ளது. இங்கு ஒரே ஒரு மனிதர் வரலாறு படைத்ததை இல்லை, வரலாறாகவே வாழ்ந்ததை காண உள்ளோம். அவர் நடந்து வந்த பாதை சிலுவையாலும், இரத்தத்தாலும், ஆணிகளாலும், சாட்டை அடிகளாலும், அவமானத்தாலும், ஏளன பேச்சுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தியாக பாதை, கொத்துகின்ற ரணவலி தருகின்ற வேதனையின் பாதை. வாழ்க்கையின் யதார்த்தங்களோடு, தினசரி நிகழ்வுகளோடு நம் ஆண்டவராகிய இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். சிலுவை பாதை ஆரம்பிப்போம். பார்வையாளர்களாக அல்ல, பங்கேற்பாளர்களாக இந்த பாதையில் பயணிப்போம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். 8 அக்டோபர் 2020 ராஞ்சி அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள இயேசு சபை குருக்களினுடைய இல்லம். நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இந்த அரசாங்க துறையை சார்ந்த அதிகாரிகள் மிடுக்காக அந்த இல்லத்தில் நுழைகிறார்கள். இங்கே யார் ஸ்டான் சுவாமி என்று அதிகாரத்தோடு கேட்கிறார் ஒரு அரசு அதிகாரி. இதோ என்று அவரது அறையை காமிக்கிறார்கள். அறையை தட்டி தூங்கிக் கொண்டிருந்த 83 வயது நிரம்பிய அருட்தந்தை ஸ்டான் சுவாமியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்கிறார்கள். மாற்று துணி எடுக்கக்கூட அவகாசம் கொடுக்கவில்லை. இரவில் பயணம் செய்து அடுத்த நாள் மும்பை உயர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார்கள். மாவோயிஸ்டுகளுக்கு துணையாக அவர் செயலாற்றினார் என்ற அநியாய தீர்ப்பை இடுகிறார்கள். அவர் வயதின் மூப்பின் காரணமாக 2 முறை பெயில் போடுகிறார். நிராகரிக்கப்படுகிறது அந்த பெயில்கள். 5 ஜூலை 2021 சிறையில் நோயின் காரணமாகவும் மூப்பின் காரணமாகவும் இறக்கிறார் அருட்தந்தை ஸ்டான் சுவாமி. ஏழைகளுக்காக போராடியதான் அவர் செய்த பாவம். தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய கரங்களுக்கு கூறிய ஆணிகள் தீர்ப்பாக முடிந்தது. பசித்தோருக்கு அப்பங்களை வாரி வாரி வழங்கிய பரிகுள்ள இதயத்திற்கு ஈட்டி தீர்ப்பானது. குழந்தைகளை வாஞ்சியோடு உச்சி முகழ்ந்து ஆசீர்வதித்த கருணை முகத்திற்கு குத்துகின்ற முள்முடியை தீர்ப்பாக முடிந்தது. ஏழைகளுக்கும் குருடர்களுக்கும் தோல் குடித்து தூக்கிய அந்த தோள்களுக்கு பாரமான சிலுவை தீர்ப்பானது. இயேசு அநியாய தீர்ப்பை சுமந்து செல்கிறார். அந்த மக்களை யோசிப்போம். நம்முடைய பொது வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் நாம் எடுக்கின்ற தீர்ப்புகள் பல மனங்களில் ஆறாத ரணத்தை ஏற்படுத்தி செல்லரிக்கின்ற காயங்களாக உருமாறுகின்றன. மாற்றுத்திறனாளிகளை குருடன், முடவன் என்று சொல்கிறோம். பெண்களை மலடி, விதவை, வாயாடி என்கிறோம்.
நம் பிள்ளைகளை உதவாக்கரை தண்டச்சோர் என்று சொல்கிறோம். யோசிப்போம், நம்முடைய தீர்ப்புகள் எப்படி இருக்கின்றன? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தின் இலைப்பாற்றி அடைவார்களாக. பாடுகளின் இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். பக்தன் ஒருவன் கடவுளிடம் தவம் செய்து 2 வரம் கேட்டான். ஆண்டவரே, எனக்கு பல வண்ணம் கொண்ட மலரையும் சுதந்திரமாக சிறகடித்து பறக்கும் அழகான பட்டாம்பூச்சியும் இப்பொழுதே தாரும் என்று வேண்டினான். சிரித்து கொண்டே ஆண்டவர் நீட்டி அவன் கைகளில் முட்கள் நிரம்பிய சப்பாத்தி கல்லியையும் அருவருப்பான கேவலமான நெளிகின்ற புழுவையும் வைத்தார். முறைத்து கொண்டே கோபத்தோடு தம் வீட்டின் தோட்டத்தில் புழுவையும் சப்பாத்தி களியையும் அந்த பக்தன் தூக்கி வீசினான். மறந்தும் போனான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் உருண்டோடின. ஒரு நாள் என்ன அதிசயம்! அவன் வீட்டு தோட்டத்தில் சிவப்பையும் மஞ்சளையும் வெண்மையையும் இழைத்து வண்ணம் தெளித்தது போல ஒரு அழகான மலர் கண் சிமிட்டி சிரித்தது. எங்கிருந்தோ வந்து பறந்து வந்த அழகான பட்டாம்பூச்சி அவன் தோள்களிலே அமர்ந்து கண்களை சிமிட்டி கதை பேசியது. உண்மைதான், கடவுள் கொடுத்த முட்கள் நிரம்பிய சப்பாத்தி கல்லி வேரூன்றி தசை பிடித்து அவர்க்கேற்ற பலவண்ண கொண்ட மலரை தந்தது. அருவருப்பான புழு கூட்டுப்புழுவாகி வளர்ந்து கூட்டை உடைத்து வண்ணத்து பூச்சியாக பரிணமித்தது. பக்தன் கேட்டான், ஆண்டவரே, நான் கேட்டது கிடைத்தது. மீண்டும் சிரித்து கொண்டே ஆண்டவர் சொன்னார், இன்றைய முட்கள் நாளைய கிரீடங்கள், இன்றைய முட்கள் நாளைய கிரீடங்கள். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற பொழுது தாங்கி பிடிக்கும் பாதமாக நான் இருப்பேன் என்று சொன்னவர், சோகங்கள் தாங்கமா நீங்கள் மூழ்கின்ற பொழுது கரை சேர்க்கின்ற ஓடமாக நான் இருப்பேன் என்று சொன்னவர், வறட்சி தாகங்கள் தாழாமல் நீங்கள் தள்ளாடும் பொழுது மாறியாக பொழியும் மேகமாக இருப்பேன் என்று சொன்னவர், பாவங்கள் தாங்காமல் நீங்கள் சாய்கின்ற பொழுது மன்னிக்கின்ற பாசமாக நான் இருப்பேன் என்று சொன்னவர். ஐயோ, அவருடைய தோளில் பாரமான சிலுவை. படை வீரர்களின் மூர்க்கத்தனம், ஏளனம், இலவசமாக கிடைக்கின்ற கசையடிகள், இரவு முழுவதும் தூங்காமல் கண்களில் அயற்சி, இவற்றோடு பாரமான சிலுவை அழுத்தம். ஆனால் உறுதியோடு அடியெடுத்து நடக்கிறார் நம் ஆண்டவர். அன்பு மக்களே, வளையாத நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. அழுத்தப்பட்ட கல்தான் வைரம், செதுக்கப்பட்ட பாறைதான் சிற்பம், சுடப்பட்ட தங்கம்தான் பசும்பொன், மடிந்து போன விதைதான் விருட்சம், துளையிடப்பட்ட மூங்கில்தான் புல்லாங்குழல், மிதிக்கப்பட்ட மண் தான் பானை. எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வலிகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விலை உயர்ந்த மனிதர்களாக மாறுவீர்கள். வலிகள், வேதனைகள், புறக்கணிப்பு, அவமானம், தனிமை, நோய், மன அழுத்தம், சமாதான குறைபாடுகள், பொருளாதார நெருக்கடி, கடன், வெறுமை, கண்ணீர், இவையெல்லாம் வாழ்வின் யதார்த்தங்கள். மாறாவின் கசப்பு நீரை ஒரு மரக்கட்டை மதுரமாக மாற்றியது. நம் வாழ்வின் மாறாக்களை, கசப்பு அனுபவங்களை மதுரமாக மாற்றுகின்ற வலிமை கொண்ட ஒரே மரம் சிலுவை மரம். நம்பிக்கையோடு சிலுவைகளை தூக்கிக் கொள்ள ஆண்டவருடைய பின்பற்றுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் இலைப்பாற்றியை அடைவார்களாக. பாடுகளின் மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை மண்ணை முத்தமிடுகிறார்.
அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 2007 அடர்த்தியாக பனி பெய்து கொண்டிருந்த ஒரு டிசம்பர் மாதம் காலை திருப்பலிக்கு பிறகு மக்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். சாமி, ஒரு நோயாளிக்கு நன்மை கொடுக்கணும், வருவீங்களா? ஒரு அன்பரின் குரல். திரும்பி பார்த்தேன். நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதர் மிதிவண்டியோடு நின்று கொண்டிருந்தார். வருகிறேன் என்று சொல்லி நற்கடை ஆண்டவரை பயபக்தியோடு அங்கீர் வைத்துக் கொண்டு புறப்பட்டேன். அவரோடு வளைந்து நெளிந்து செல்லுகின்ற குறுக்களான சந்துக்கள் வழியாக நடத்தி சென்றார். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு ரயில்வே லெவல் கிராசிங், பொட்டல் காடு, ஒற்றை குடிசை, ஒற்றை பனைமரம். இதுதான் அந்த இடத்தின் அடையாளம். குனிந்து வாங்க சாமி என்று எச்சரிக்கை விடுத்தவாறே தரையோடு முட்டியுள்ள குடிசைக்குள் நுழைந்தார். நானும் அவரை பின்பற்றி குடிசையில் நுழைந்தேன். அரைகுறை வெளிச்சத்திலே பார்த்து அதிர்ந்து போனேன். குடல் பிடுங்குகின்ற நாற்றத்திலே செல்லரித்து போன ஒரு தொழுநோயாளி. பயந்து போய் வெளியே வந்து விட்டேன். சாமி, இவருக்கு தான் நன்மை கொடுக்கணும், வாங்க. மனதை தேற்றிக்கொண்டு மீண்டும் உள்ளே சென்றேன். கைகளிலே கைக்குட்டையோடு மூக்கை பொத்திக் கொண்டு நன்மையை கொடுத்து விட்டு இடத்தை காலி செய்யலாம் என்று வேக வேகமாக ஜபத்தை சொல்ல ஆரம்பித்தேன். என நிறுத்தினார் அந்த தொழுநோயாளி. சாமி, பாவ சங்கீதம் கேட்கணும், ரொம்ப நாளாச்சு. என்னுடைய அவஸ்தையை பல மடங்காக்கியது அவரது வேண்டுகோள். அவர் அருகிலே பயத்தோடு அமர்ந்தேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 நிமிடங்கள் அல்ல, ஏறக்குறைய 48 நிமிடங்கள். குருவாகி இந்த 19 வருடங்களில் இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு வெள்ளந்தியான பாவ சங்கீதத்தை நான் கேட்டதில்லை. என் மனது பாரமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே எழுந்தேன். அவர் சொன்னார், சாமி, என் மனசு லேசாயிடுச்சு. கண்களில் கண்ணீரோடு செல்லரித்து போன அந்த மனிதனிடத்தில் அரிக்கப்படாமல் இருந்தது தேவ மன்னிப்பின் மேல் இருந்த நம்பிக்கை. பாவம் பெருகிய இடத்தில் தான் அருள் பொங்கி வழியும். பவுல் அடியாரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்கள் பாவங்களுக்கு, விசுவாச தள்ளாட்டங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவைதான் அருளின் வாய்க்கால்கள். They are the channels of grace. இதுதான் வாழ்வில் தட்டு தடுமாறி விழுந்து எழுந்த புனித அகுஸ்தினாரின் அனுபவ மொழிகள். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்தே இருப்பதுதான். விசுவாச தளர்ச்சி, பாவ வாழ்வு, விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், முறையற்ற உறவுகள், நோய்கள், மன கசப்புகள் இந்த கலியுகத்தின் வரப்பிரசாதங்கள். விழுந்த நாம் எழுந்து நடப்போம். குழந்தையிடம் கற்றுக்கொள்வோம். விழுவது விழுந்தே இருப்பதற்கல்ல, எழுந்து நடக்க. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாசின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தை நிலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மார்ச் 6, 2006 பூந்தமல்லி கரையாஞ்சாவலை அடைக்கல அன்னை கன்னியம்மடம் போன்சக்கஸ் கான்வென்ட். நித்திய வார்த்தை பாட்டிற்காக 16 அருட்சகோதரிகள் தங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு அருட்சகோதரி ஆஷா, 25 நிரம்பியது. ஆஷா தூத்துக்குடியை சார்ந்தவர், காந்தி நகர் சொந்த ஊர். அப்பா அந்தோணி சேவியர், அம்மா அந்தோணி அம்மாள், பாமர ஏழைகள். மார்ச் 6 காலை திருப்பலிக்கு பிறகு வேலை நேரம். தங்களுடைய இல்லத்தின் 2வது மாடியின் கைப்பிடி சுவரில் நின்று கொண்டு ஒட்டி கொண்டிருந்த ஒட்டடைகளை எட்டி அகற்ற முற்பட்டார் ஆஷா. புடவை காலில் சிக்க நிலை தவறி தலைகீழாக விழுந்தார். தலையிலும் சுவரிலும் மோதி இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். போரு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அள்ளி கொண்டு போனார்கள். பரிசோதித்து விட்டு மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர்.
மூளைச்சாவு, பிரெயின் டெட் ஏற்பட்டு விட்டது, பெற்றோர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று செயற்கை சுவாச கருவியிலே வைத்தார்கள், வென்டிலேஷன். பதறி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறார்கள் பேதை பெற்றோர்கள். புலம்பிக் கொண்டிருக்கும் தாயிடம் அந்த மோசமான நேரத்தில் தலைமை மருத்துவர் கேட்கிறார், அம்மா மனதை தேற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் மனது வைத்தால் பேர் உதவியை உங்களால் செய்ய முடியும், சொல்லுங்கள் என்று சொல்கிறாள் அந்த பேதை தாய். உங்கள் பிள்ளையின் இரத்த வகை ஏபி பாசிட்டிவ், அரிய இரத்த வகை, நீங்கள் மனது வைத்தால் உங்கள் பிள்ளைகளின் உறுப்புகளை தியானம் செய்யுங்கள் என்று. கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த துணிச்சலான அந்த தாய் ஒரே ஒரு நிபந்தனை, என்னுடைய பிள்ளையின் என்னுடைய உறுப்புகள் ஏழைகளுக்கு மட்டும்தான் தரப்பட வேண்டும் என்று சொல்லி உறுப்புதான பத்திரத்திலே கையெழுத்திடுகிறார். ஆஷாவின் கல்லீரல், சிறுநீரகங்கள், கண்ணின் கார்னியா நிறமி பகுதி உடனே எடுக்கப்பட்டன. ஆகட்டும் என்று ஒரே வார்த்தையில் கிடைத்த பிள்ளை, கடந்த 3 வருடங்களாக தேடிய பிள்ளை இன்று கண்களில் தென்படுகிறார். கசையடிகளால் விலாசப்பட்ட தேகம், முட்களால் முத்தமிடப்பட்ட ரத்தம் அடையும் முகம், கரடுமுரடான கற்களால் காயப்பட்ட பாதம், அரைகுறை ஆடைகளோடு கொலை காவலுக்கு, அரசியல் கைதிகளுக்கு கொடுக்கப்படும் சிலுவையை சுமந்து சென்ற அந்த மகனை பார்த்த பொழுது தாய் பரிதவிக்கிறாள். மகனை, இதற்காக உன்னை பெற்றெடுத்தேன், தன்னை மிதித்த அந்த பஞ்சு பாதங்கள் எங்கே? தன் முகத்தை எச்சில் படித்த அந்த கருணை முகம் எங்கே? பால்மனம் மாறாமல் மழலை பேசிய அந்த குறும்பு செய்த தன் மகன் எங்கே? ஆனால் அன்னை மரியின் கண்களில் உறுதி தெரிகிறது, வாய் மட்டும் முணுமுணுக்குகிறது. மகனே, தைரியமாக போய் வா, உன் தியாக வேள்வியின் பலியை காண கல்வாரி மலை காத்து கொண்டிருக்கிறது, நானும் உன் பின்னே வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தானும் நடக்கிறார் கல்வாரி மலையை நோக்கி, இயேசுவின் முதல் சீடத்தை நெஞ்சில் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு. அன்பு பெற்றோர்களே, நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? ஆங்கில பள்ளியிலே சேர்த்து எதிர்காலத்தில் பணம் காய்க்கும் மரங்களாகவா, பொது நலன் சிந்தனை இல்லாத சுயநல ஜடங்களாகவா, தெய்வ பயம் துளி கூட இல்லாத நன்றி கெட்ட மனிதர்களாகவா, கண்ணில் படும் அநியாயங்களை தட்டி கேட்க திராணி இல்லாத கோழைகளாகவா? யோசிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தால் நித்திய சமாதானத்தை நிலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். சீமோன் ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். சுதந்திரம் பெற்ற இந்தியா 1949 குஜராத் அகமதாபாத் அருகே அனந்து என்ற ஒரு சிறிய கிராமம். கால்நடைகளை நம்பியுள்ள அன்றாடம் காட்சிகளான விவசாய பெருமக்கள் அவர்கள் உற்பத்தி செய்யும் பசும்பாலை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து பதப்படுத்தி அதிக விலைக்கு விற்கும் வெளிநாட்டு அரக்க நிறுவனம் டால்சன் டேரி அட்டைப்பூச்சியாக மக்களின் உழைப்பை உறிஞ்சி கொடுத்த லாபம் கண்டது இந்த நிறுவனம். அந்த நேரத்தில் அங்கு வந்தார் ஒரு இளைஞன், ஒரு சமாரியன், ஒரு சீமோன் வர்கீஸ் குரியன். ஏன் நம் நாட்டு பாலை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு தாரை வார்க்க வேண்டும், நாமே பாலை பதப்படுத்துவோம் என்று சத்தமாக முழங்கினார். மக்களுக்கு தயக்கம், பணம் வேண்டுமே, இடம் வேண்டுமே, சாதனங்கள் வேண்டுமே, நாம் எங்கு போவோம்? அப்பொழுது உள்துறை மந்திரியாக இருந்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த வல்லபாய் பட்டேலிடம் அந்த இளைஞன் உதவி கேட்டான். கணிசமான தொகை கிடைத்தது. அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே ஒரு யூனிட் கொண்ட நிறுவனம் தான் அமுல். அதனுடைய விரிவாக்கம் அமுல் ஆனந்த், அந்த ஊரின் பெயர் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட்,
ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். இந்த கூட்டு நிறுவனத்தின் காரணமாக ஏறக்குறைய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்று முதலாளிகளாக வலம் வருகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் உயர் கல்வி நிறுவனங்களில் படிக்கிறார்கள். ஒரே ஒரு மனிதனுடைய கனவு இன்று கூட அமுல் நிறுவனத்தின் மூலம் பல குடும்பங்களிலே விளக்கை ஏற்றியது. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று முழக்கமற்றவரின் கால்கள் தள்ளாடுகிறது. நான் தாகத்தால் வறண்டு போக தன்னிடம் அப்பங்களை வாங்கி உண்ட கரங்கள் ஐயோ உதவிக்கு வருமா என்று கண்கள் சுற்றி சுற்றி தேடுகின்றன. என்னால் குணமடைந்து உயிர் பெற்ற உள்ளங்கள் உதவிக்கு ஓடி வராதா என உள்ளம் ஏங்கி நிற்கிறார் ஆண்டவர். முதலில் நிர்பந்தத்தாலும் பிறகு பரிதாபத்தாலும் முந்தப்பட்டு உதவிக்கு வருகிறார் சீமோன். அன்பு மக்களே, இன்று தள்ளாடும் இயேசுக்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் தோள் கொடுக்கின்ற சீமோன்களுக்கு தான் பஞ்சம். தெருவிலே விடப்படும் நோயுற்ற முதிய பெற்றோர்கள், வாழ்க்கையை போராடும் மாற்றுத்திறனாளிகள், சமுதாயத்தின் கேவலமான பார்வைக்கு உள்ளாகுகின்ற எய்ட்ஸ் நோயாளிகள், சாதிய சிலுவைகளிலே கல்வாரி சேரிகளிலே அறையப்படும் ஏழைகள், உணவகங்களிலே கண்களில் எதிர்காலத்தையும் கைகளில் எச்சில் தட்டியும் சுமக்கின்ற ஏழை சிறுவர்கள், பொது மருத்துவமனையில் வெட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஏழை தாய்மார்கள், இது போன்ற தள்ளாடும் இயேசுக்களுக்கு சீமோன்கள் தேவை. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தின் இலைப்பாற்றி அடைய கடவுளனாக. ஆமென். 6ஆம் நிலை, வீரப்பெண் வெரோனிகா ஆண்டவரின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பிப்ரவரி 1, 2021 நம் அருகில் உள்ள அண்டை நாடான மியன்மார் என சொல்லப்படுகின்ற பர்மா, மக்களால் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆங் சூன் சூயி இவருடைய தலைமையில் உள்ள அந்த ஆட்சியை கலைத்துவிட்டு இராணுவம் ஆட்சியை பிடிக்கிறது. மக்கள் போராடுகிறார்கள் ஜனநாயக முறையில். மக்களை கொத்து கொத்தாக கொன்றி குவிக்கின்றது இராணுவம். 9 மார்ச் 2021 மதிய நேரம் ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட ஒரு மக்கள் கூட்டம், அதில் சிறுவர்களும் பெண்களும் குழந்தைகளும் அடக்கம், இராணுவ ஆட்சிக்கு எதிராக கொடிபிடித்து சாலையிலே நடந்து செல்கிறார்கள். அவர்களை சுட்டு தள்ளுங்கள் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் துப்பாக்கியை குறிப்பாத்து நீட்டுகிறார்கள் அந்த மக்கள் கூட்டத்தை நோக்கி. எங்கிருந்தோ ஓடி வருகிறார் ஒரு பெண், பெண் அல்ல, ஒரு துறவி, பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த ஆன் ரோஸ் என சொல்லப்படுகின்ற அந்த பெண் துறவி கை மண்டியிட்டு, நீட்டப்பட்ட துப்பாக்கியின் முன் மண்டியிட்டு கைகளை விரித்து, விட்டுவிடுங்கள், பாருங்கள், குழந்தைகளும் பெண்களும் சிறுவர்களும் இருக்கிறார்கள், என்னை முதலில் சுடுங்கள், வீரத்தோடு முழுகுகிறார் ஆண்ட்ரோஸ். சுட்டரிக்கும் கடும் வெயில், வதங்கி ரத்தம் வழிந்து திட்டு திட்டாக கரைபடிந்து வாய் உலர்ந்து கண்களில் வேதனை வெளிப்படாக கண்ணீர் வழிய உருகுலைந்த இயேசுவின் முகத்தை பார்க்கிறாள் வெரோனிகா. படைவீரன் அராஜகமோ பயமுறுத்தலோ சாட்டையடியின் வீச்சோ இப்பெண்ணை தடுக்க முடியவில்லை. கலை இழந்து இருக்கும் ஆண்டவரின் முகத்தை துடைக்கிறார். வறண்ட பாலைவனத்தில் ஒரு குளிர் தரும் சோலையாக இனிக்கின்றது இந்த பெண்ணின் அன்பு. அன்பின் வெளிப்பாடாக தம் முகம் பதிக்கிறார் ஆண்டவர். அன்பு மக்களே, பெண்களை நாட்டின் கண்கள் என்று சொல்கிறோம். தாய்நாட்டிற்கு, ஆறுகளுக்கு, இசையின் சுரங்களுக்கு பெண்களின் பெயர் சூட்டி ஆராதிக்கின்ற நாம் யதார்த்த வாழ்வில் மட்டும் பெண்களுக்கு 2வது இடம் தருகிறோம். பெண் புத்தி, பின் புத்தி, சாண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை,
பெட்டை கோழி கூவி பொழுது விடியாது, கல்லானாலும் கணவன், ஈவினிங்கில் ஃபுல்லானாலும் புருஷன் போன்ற பழமொழிகள் பெண்களை தவணை முறையில் இழிவுபடுத்துகின்றன. பெண்களின் பாதுகாப்பு இன்று கூட ஒரு முயற்கொம்புதான். தாயாய், தங்கையாய், தமக்கையாய், தாரமாய் நம் வாழ்வில் ஒளியேற்றும் பெண் தெய்வங்களுக்கு தரப்படும் பரிசுகள் அவமானம், அவமரியாதை, அடி உதை, வசவுகள், கழுகு கொத்துகின்ற போன்ற பார்வைகள். யோசிப்போம். துணிச்சலான வெரோனிக்கால்களை, எஸ்தர்களை, யூதித்துக்களை, அன்னை மரியாக்களை, திபோராக்களை வாழ விடுவோம். அப்பொழுதுதான் தள்ளாடும் பல இயேசுக்களின் பொலிவிழுந்த முகம் பொலிவு பெறும், அழகு பெறும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பாடுநிலை இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பறவைகளில் நீண்ட ஆயுளை கொண்டது கழுகு. 40 வருடங்கள் வரை வாழும். ஆனால் இதற்காக ஒரு கழுகு படும் பாடு அப்பப்பா கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கழுகின் பலமே அதன் விரிந்த சிறகுகளும் கூரிய நகங்களும் பலமான அழகும். 30 வருடங்களுக்கு பிறகு சிறகுகள் பாரமாகி உயரே பறக்க முடியாமல் போகும். கூரிய நகங்கள் மழுங்கி இரையை பிடிக்க முடியாது. பலமான அழகு வளைந்து இரையை கிழித்து உண்ண முடியாது. இத்தகைய சூழலில் கழுகு ஒரு கடினமான முடிவை எடுக்கின்றது. 150 நாட்கள் வலியும் வேதனையும் பட்டினியும் நிறைந்த ஒரு அனுபவம். தனிமையான பாறை மிகுந்த மலைக்கு கழுகு செல்லும். அதன் வளைந்த அலகை பாறையில் மோதி அடித்து உதிரச் செய்யும். ஒரு காத்திருப்பு 50 நாட்கள். புதிய அலகு வரை காத்திருக்கும். பிறகு கூர்மை இழந்த நகங்களை பாறையின் சொரசொரப்பான பகுதியில் பிராண்டி உதித்து விடும். மீண்டும் ஒரு 50 நாட்கள் காத்திருப்பு. புதிய நகங்கள் முகிழ்க்க ஆரம்பிக்கும். புதிய அலகு மற்றும் கூரிய நகங்களை கொண்டு பாரமான சிறகுகளை கொத்தி இழுத்து எரிந்து விட்டு மொட்டை கழுகாக மீண்டும் ஒரு 50 நாட்கள் காத்திருப்பு. மொத்தம் 150 நாட்களுக்கு பிறகு புதிய அலகு, கூர்மையான நகங்கள், லேசான சிறகுகள் என புது பிறப்பு எடுக்கும் கழுகு. 15 வருடங்கள் எக்ஸ்ட்ரா லைஃப். கல்வாரி கண்களில் தெரிகின்றது ஆண்டவருக்கு. வெயில், தாகம், இரத்த இழப்பு, வலியின் கொடூரம், சிலுவையின் பாரம், இரக்கமற்ற கசையடிகள், முள்முடியின் இரக்கமற்ற குத்தல்கள், தூக்கமின்மை, துரோகத்தின் அழுத்தம் என எல்லாம் சேர்ந்து இயேசுவை மற்றொரு முறை விழத்தாட்டுகின்றது. ஆனால் இவை அவரின் லட்சிய பயணத்திற்கு முட்டுக்கட்டை போட முடியவில்லை. ஒட்டிய மண்ணையும் சாவு பயத்தையும் தோல்வி பயத்தையும் உதறிவிட்டு எழுகிறார் நம் ஆண்டவர் லட்சிய வெறியோடு. மக்களே, தோல்விகளில் துவளாதீர்கள். பாட்டி சொல்கின்ற கதையில் முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். மீண்டும் சொல்கிறேன், முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். முயல் ஆமைதான் ஜெயிக்காது, முயல் ஆமைதான் ஜெயிக்காது. தடைகளை களைந்து விட்டு கழுகு போல உயிரை பிறக்க கற்றுக்கொள்ளுங்கள். விழுவது விழுந்து இருப்பதற்கல்ல, எழுந்து நடப்பதற்கு. இடர்வரினும் தொடர்பயணம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பாடுகளின் 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செல்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பிப்ரவரி 25, 1995 மத்திய பிரதேசம், இந்தூர் மாவட்டம், ஒரு மலை கிராமம்.
3 அருட்சகோதரிகள் சிற்றுந்திற்காக மினி பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார்கள். சிற்றுந்து வர கால தாமதம் ஆகியதால் 2 அருட்சகோதரிகள் மீண்டும் தங்கள் இல்லத்திற்கு சென்று விட்டார்கள். தலைமை சகோதரி மட்டும் நகரத்திற்கு சென்று வர அங்கே நிற்கிறார். சிற்றுந்து தாமதமாக வருகிறது. சிற்றுந்தில் ஏறி அமர்கிறார். அங்கே இங்கே என்று ஒரு சில பயணிகள் தான். அடுத்த நிறுத்தத்தில் பேருந்து நிற்கிறது. 3 பேர் பேருந்தில் ஏறுகிறார்கள். முகத்தில் கோபத்தையும் உடம்பில் முரட்டுத்தனத்தையும் கொண்ட 3 முரடர்கள். ஒருவன் நடத்துனரை மிரட்டி வண்டியை நிறுத்தச் சொல்கிறான். மற்றொருவன் அருட்சகோதரின் அருகிலே அமர்ந்து அவரை கேலி செய்கிறான். சமந்தர் சிங் என்று சொல்லப்படுகிற மற்றொருவன் வண்டியின் முன்னால் சென்று ஒரு தேங்காயை உடைத்து சில்லு சில்லாய் உடைந்து போன சில்லுக்களை பொறுக்கி கொண்டு வந்து பேருந்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து சரமாரியாக குத்துகிறார்கள் அந்த அருட்சகோதரியை. அருட்சகோதரி ராணி மரியா இரத்த வெள்ளத்திலே வீழ்கிறார். ஏறக்குறைய 4 மணி நேரம் சாலையிலே அவருடைய பிணம் இருந்தது. என்ன செய்தார்? மலைவாழ் பெண்களுக்காக சுய மகளிர் குழுக்களை ஆரம்பித்தது. அவர்களை சுரண்டுகின்ற பண்ணை முதலாளிகளின் அநியாயத்தை தட்டி கேட்டது. ஆறுதலாக இருந்த இந்த அருட்சகோதரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அப்பங்களை வாரி தந்த கை, கருணையை பொழிகின்ற கண்கள், தீட்டு என சொல்லப்படுகின்ற தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய கரிசனை கொண்ட உள்ளம், பாவிகளை அரவணைத்த கரங்கள், தேவையற்ற சட்டங்களை உதறி ஏழைகளுக்காக வாதாடிய உடல், ஐயோ இதோ குற்றுயிராக நடந்து செல்கின்றது. பின்னணியில் அப்படித்தான் வேண்டும் என்று கொக்கரிக்கின்ற கூட்டம் ஒருபுறம், இதயத்தை அடகு வைத்து விட்டு இரும்பு மனிதர்களாக உரோமை வீரர்கள் ஒருபுறம், இன்றைக்கு பொழுதுபோக்குக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைத்து விட்டது என்று வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம் ஒருபுறம், ஆனால் கண்களில் கண்ணீரோடு புலம்பி மாரடித்து ஆண்டவருக்காக அழுது கொண்டே பின்தொடர்ந்தது பெண்களின் கூட்டம். எனக்கு ஒன்று புரியவில்லை. யாருக்கு ஆறுதல் சொன்னார்கள்? இன்று வரை புரியாத புதிராக இருந்தது. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் சொன்னார்களா, அல்லது இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள்? ஒன்று மட்டும் நிச்சயம், அனைவருக்கும் ஆறுதல் தேவைப்படுகின்றது. அனைத்தையும் படைத்த ஆண்டவராக இருந்தாலும் கூட நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். மௌனமாக அழுகின்ற ஏழைகளின் விம்மல்களை காது கொடுத்து கேட்போம். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தின் இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பாடுகளின் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். ஜப்பான் நாட்டின் வரலாற்றில் மறக்க முடியாத 3 கருப்பு நாட்கள் இவை. 1945 ஆகஸ்ட் 6 அமெரிக்காவின் குண்டு வீசும் விமானம் ஜப்பானின் ஹீரோஷிமாவில் யுரேனியம் கொண்டு தயாரிக்கப்பட்ட லிட்டில் பாய் என சொல்லப்படுகின்ற அணுகுண்டை போட்டது. அதிக வெப்பத்தாலும் காளான் புகை மூட்டத்தாலும் கதிர்வீச்சாலும் பஸ்பமானி போனவர்கள் 80,000க்கும் மேற்பட்டோர். அதே வருடம் அதே மாதம் 9ஆம் தேதி 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஜப்பானின் நாகசாகியில் ஃபேட் பாய் என சொல்லப்படுகின்ற 4.5 டன் எடை கொண்ட புளுட்டோனியம் கொண்டு தயாரிக்கப்பட்ட அணுகுண்டை மீண்டும் இறக்கமில்லாமல் வீசியது அமெரிக்கா. 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் மாண்டு போயினர். 2011 மார்ச் 11 ஃபுகுஷிமா 3
எரிபொருள் கொண்ட அணு கலன்கள் ரியாக்டர்ஸ் வெடித்து ஏற்பட்ட சுனாமி, வெள்ளம், கதிர்வீச்சு. ஆனால் ஜப்பான் அழியவில்லை, பீனிக்ஸ் பறவையாக மீண்டும் எழுந்தது. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். மக்களே, துன்பங்களும் தனிமையும் வேதனையும் நம் வாழ்வில் நங்கூரமிட்டு புயல் வீசும் பொழுது நம்பிக்கை தளர்ச்சி அடையும், தள்ளாடும், தடுமாறும், விம்மும். இயேசுவின் மேல் பார்வையை பதிப்போம். புயலையும் கொந்தளிக்கும் கடலையும் கார் மேகத்தையும் பார்த்தால் மூழ்க ஆரம்பிப்போம். ராயப்பரை போல ஆண்டவர் மேல் கண்களை பதிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தால் நித்திய சமாதான நிலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பாடுகளின் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் வலுக்கட்டாயமாக உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கிறோம். புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆகஸ்ட் 17, 2008 எல்ஆர்எட்டி, ஹைதராபாத் உயர் மறை மாவட்டம். அருட்சகோதரிகள் பங்கு கோயிலுக்கு திருப்பலிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியில் சந்தைக்கு வெளியே ஒரு மனிதன் இரத்த வெள்ளத்தில் ஏறக்குறைய முழு ஆடைகளும் களையப்பட்டு நிர்வாணமாக விழுந்து கிடக்கிறார். இரத்த வெள்ளத்தில் பங்கு கோயிலிலே ஒரே குழப்பம். அவருடைய பங்கு தந்தை ஃபாதர் தாமஸ் பண்டிப்பள்ளி 38 வயது நிரம்பிய இந்த குருவை காணவில்லை. தயங்கி தயங்கி ஒரு சிறிய ஜூனியர் சிஸ்டர் தன் தலைமை சகோதரியம் சொல்கிறார், மதர், வரும் வழியில் நாம் பார்த்து அடிபட்டு கிடக்கின்ற மனிதர் நம் பங்கு சாமியார் என்று நினைக்கிறேன். அருகில் இருக்கிற அந்த 2 சக்கர வாகனம் அவருடைய வாகனம் தானே. பதறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். உண்மைதான், அவருடைய பங்கு தந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அரைகுறை ஆடைகளோடு வீசி எறிப்பட்டு கிடந்தார். முகத்திலும் உடலிலும் ஆழமான கத்துக்குத்து காயங்கள். தலை ஒரு இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருந்தது. 38 வயது நிரம்பிய சிஎம்ஐ சபையை சார்ந்த தாமஸ் பண்டிப்பள்ளி ஒரு சமூக ஆர்வலர். அவர் செய்த குற்றம் என்ன? ஏழை மக்களுக்கும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் ஸ்னேகாலயா என்ற ஒரு மருத்துவமனையை அரசாங்க உதவியோடு தன் பங்கில் திறந்தது. ஜீவிதன் என்கின்ற பள்ளியின் மூலம் தரமான ஆங்கில கல்வியை அப்பகுதி ஏழை மாணவர்களுக்கு தந்தது. விளைவு, அடிப்படை இந்து வெறியர்களால் நிர்வாணமாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். மானிட மகன் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் ஏற்று என்ற வார்த்தைகள் மெய்ப்படுகின்றன. இழப்பதற்கு இதற்கு மேல் எதுவும் இல்லை என்று மௌனியாக நிற்கிறார் ஆண்டவர். கன்றிப்போன காயங்களோடு ஒட்டியிருந்த ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிகிறார்கள். ஆடைகள் உரியப்பட்ட பின்பு தற்காலிகமாக நின்றிருந்த காயங்களின் இரத்தப்போக்கு செம்மண் மழையை போல கொப்பளித்துக் கொண்டு வெளிவருகின்றன. வலி ஒருபுறம், அவமானம் ஒருபுறம், அயற்சி ஒருபுறம், நிராதரவாக நிராயுதபாணியாக நிர்வாணமாக நிற்கின்றார் நம் ஆண்டவர். அன்பு மக்களே, யோசிப்போம். நம் குடும்பத்தில் இருக்கின்ற நமது ஈகோவை வெறுமையாக்குவோமா? நமது வரட்டு பிடிவாதங்களை வெறுமையாக்குவோமா? சுயநல ஆடைகளை வெறுமையாக்குவோமா? யோசிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தால் நித்திய சமாதானத்தின் நிலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென்.
பாடுகளின் 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எடுத்து தோத்திரம் செய்கிறோம். புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உலகில் புகழ்பெற்ற ஓவியங்கள் பல உள்ளன. டாவின்சியின் மோனலிசா, கடைசி ராவுன்னு லாஸ்ட் சப்பர், மைக்கேல் ஆஞ்சலோவின் உலகின் படைப்பு கிரியேஷன் ஆஃப் தி வேர்ல்ட் போன்றவற்றை சொல்லலாம். ஹெர்பர்ட் டியூரர் என்ற புகழ்பெற்ற ஜெர்மனிய ஓவியரால் வரையப்பட்ட ஓவியம்தான் ஜெபிக்கின்ற கரங்கள். இந்த ஓவியம் பிரசித்தி பெற்றது. இயேசு அழைக்கிறார் என்ற ஒரு ஜெப நிறுவனத்தினுடைய அந்த அடையாளம் இருப்பதுதான் இந்த ஜெபிக்கின்ற கரங்கள். இதன் பின்னணி மனதை நெகிழ வைக்கின்ற உண்மை சம்பவம். ஜெர்மனி நியூரம்பெர்க்கில் 18 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஹெர்பர்ட் டியூரர் மூத்தவர், ஆல்பர்ட் டியூரர் இளையவர். இருவர்களுக்கும் ஓவியர்களாக வேண்டும் என்ற கொள்ளை ஆசை. ஆனால் வீட்டின் ஏழ்மை நிலை ஓவிய கல்லூரியில் சேர்ந்து படிக்க அனுமதிக்கவில்லை. கடைசியாக முடிவெடுத்தார்கள் இருவரும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பிறகு பூவா தலையா என்று போட்டு பார்ப்பது. ஜெயித்தவர் ஆஸ்திரியாவில் உள்ள நுண்கலை கல்லூரிக்கு சென்று ஓவியம் படித்து 3 வருடங்கள் படித்துவிடு. தோற்று போனவர் தந்தையோடு சென்று நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து ஜெயித்தவருக்கு பணத்தை தருவது. 3 வருடங்களுக்கு பிறகு வேலை செய்தவர் படிக்க செல்ல வேண்டும், படித்தவர் வேலை செய்ய வேண்டும். இதுதான் ஒப்பந்தம். அண்ணன் ஜெயித்து விடுகிறார். அண்ணன் ஆஸ்திரியாவில் உள்ள அந்த நுண்கலை கல்லூரிக்கு சென்று விடுகிறார். தம்பி தன்னுடைய தந்தையோடு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்ய செல்கிறார். 3 வருடங்கள் கடினமான வேலை. ஆனால் தம்பி சளைக்கவில்லை. ஒவ்வொரு மாதமும் அண்ணனுக்கு தவறாமல் பணம் அனுப்பி விடுவார். 3 வருடங்களுக்கு பிறகு அண்ணன் ஹெர்பர்ட் டியூரர் புகழ்பெற்ற ஓவியராக மாறி விடுகிறார். அவர் ஓவியங்கள் தத்ரூபமாக இருந்ததால் அவர் புகழ் அதிகமாக பரவுகின்றன. அவருடைய சொந்த ஊரில் அவருக்கு ஒரு பெரிய விருந்தும் பாராட்டு கூட்டமும் வரவேற்பும் கொடுத்தார்கள். விருந்திலே அனைவரும் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது அண்ணன் எழுந்து சொன்னான், தங்களுடைய ஒப்பந்தத்தை சொன்னார். 3 வருடங்கள் நான் படிக்க சென்றேன். என் தம்பி எனக்கு உதவி செய்தான் வேலை செய்து. இப்பொழுது என் தம்பி படிக்க போகிறான். நான் அவன் படிப்பு செலவை தாங்கிக் கொள்ளப் போகிறேன். தம்பி எழுந்து நின்றான். எல்லோரும் அவன் என்ன சொல்ல போகிறார் என்று அவளோடு அவரை பார்த்தார்கள். தம்பி கண்களிலே கண்ணீர் வழிய அண்ணனை பார்த்து சொன்னான், அண்ணா நன்றி உங்களுடைய நம்முடைய ஒப்பந்தத்தின்படி நீங்கள் நடப்பதற்கு. ஆனால் என்னால் போக முடியாது. இந்த 3 வருடங்கள் கடினமான சுரங்க வேலை என் கை நரம்புகளை பாதித்து விட்டது. எனக்கு முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸ். என்னால் வர்ண தூரிகையை பிடித்து ஓவியம் தீட்ட முடியாது, மன்னித்து விடுங்கள். கண்களில் நீர் வழியே இருக்கின்ற தம்பியை அங்கே அவன் 2 கைகளையும் ஒன்றாக வைக்க சொல்லி அண்ணன் ஹெர்பர்ட் வரைந்ததுதான் ஜெபிக்கின்ற கரங்கள். சிறு பிள்ளை ஆசீர்வதித்த கரங்கள், பார்வையற்றோரின் கண்களை வருடி கொடுத்த பாச கரங்கள், பேய் பிடித்தவர்களை விடுவித்த பருவி கரங்கள், சிறுமியை எழுந்திரு என்று சொன்ன சிறுமியை கைப்பிடித்து உயிர்ப்பித்த உன்னத கரங்கள், நைல் நகரத்து கைம்பெண்ணின் கண்ணீரை துடைத்த ஆறுதல் கரங்கள் இதோ கொடூர ஆணைகளின் கொடும் பசிக்கு பலியாகின்றன. ஆண்டவரின் வேதனை நிறைந்த கதறல் காற்றிலே கலந்து விடுகிறது. இரத்த ஆறுகள் பீரிட வேகமாக அடிக்கின்ற சுத்தலின் சத்தமாக கேட்டது. கண்கள் குளமாக அவமானம் பிடுங்கி தன்னை ஒப்படைக்கிறார் சிலுவை மரத்திற்கு ஆண்டவர். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தால் நித்திய சமாதானத்தை நிலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென்.
பாடுகளின் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். முடிந்தவர்கள் மண்டியிடுங்கள். அன்னை தெரேசா கண்ணீர் இல்லங்களிலே உள்ள சிற்றாலயங்களில் சாப்பல் நாம் பார்க்கக்கூடிய காட்சி, கைகளை அகல விரித்து உயிர் விடும் ஆண்டவர். அவருக்கு அருகிலே ஒற்றை வார்த்தை, ஐ தர்ஸ்ட், ஐ தர்ஸ்ட், நான் தாகமாயிருக்கின்றேன். சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவரை மனக்கண் முன்பே கொண்டு வருவோம். தாகத்தோடு காத்திருக்கும் ஆண்டவரின் கலையெழுந்த முகத்தை பார்ப்போம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். ஆண்டவருடைய 7 வார்த்தைகளை தியானிப்போம். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நீர் இன்று என்னோடு பேரின்பு வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அம்மா, இவரே உம் மகன், இவரே உம் தாய். தாகமாய் இருக்கின்றது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு? தந்தையே, உம் கைகளில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். எல்லாம் நிறைவேறிற்று. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தின் இலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பாடுகளின் 13ஆம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகின்றது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டேன். 13 மார்ச் 2013 அர்ஜென்டினா பியூனஸ் ஐரின் கர்தினால் ஜோர்ஜியோ மாரியோ திருச்சபையின் 266வது புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரான்சிஸ் அசிசியாரின் எளிமை வழியில் பிரான்சிஸ் என பெயர் சூட்டிக் கொண்டார். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே இரவில் அவர் சொன்னது, இன்று இரவு என் தாயிடம் சென்று அவர் பாதத்தில் இரவை கழிக்கப் போகிறேன். வத்திக்கானிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேரி மேஜர் என சொல்லப்படுகின்ற பனிமய மாதா ஆலயத்திற்கு சென்றார். இரவு முழுவதும் அன்னையின் திரு படத்தின் அடியிலே அமர்ந்து ஜபத்தில் செலவழித்தார். இன்று கூட புதிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்னும் சென்று வந்த பிறகும் உரோமையின் பாதுகாவல் என சொல்லப்படுகின்ற இந்த பனிமய மாதா பேராலயத்திற்கு சென்று பூங்கொத்தை அன்னையின் பாதத்தில் வைத்துவிட்டு மண்டியிட்டு ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அன்னையின் மேல் பாசம் கொண்ட இந்த திருத்தந்தை. மூன்று வருட பொது வாழ்வில் மகனை சரியாக கூட பார்க்கவில்லை. பார்க்க போன தன்னை யார் என் தாய், யார் என்று சகோதரன் எதிர்கேள்வி கேட்ட தன் மகன் மடியில் சடலமாக சுடும் வெயிலில் பிடுங்கி எறியப்பட்ட தாமரை தண்டாக மகன். ஆகட்டும் என்று கீழ்ப்படிந்த தன்னையே தன்னுடைய மகன் ஆண்டவரின் சீடத்து என்று புகழ்ந்தார் என்பது அந்த பேதை தாய்க்கு தெரியவில்லை. அன்பு பிள்ளைகளே, கடவுளை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அதனால் தான் அன்னையர்களை படைத்தார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றெல்லாம் கேட்டுள்ளோம். பெருகி வருகின்ற முதியோர் இல்லங்களும் அனாதை பிணங்களும் வற்றி வருகின்ற அருகி வருகின்ற மனித நேயத்தை சத்தம் இல்லாமல் பறைசாற்றி வருகின்றன. பிள்ளாய், உன் தாயின் பேறுகால வேதனை எண்ணிப்பார். அதற்கு ஈடாக உன்னால் எதை செய்ய முடியும்? அவருக்கு காட்டுகின்ற பரிவு மறக்கப்படாது. சீராக் 7:27. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தை இலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென்.
நாடுகளின் 14ஆம் நிலை இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தென் அமெரிக்கா கண்டம் அனைத்தும் கத்தோலிக்க நாடுகள் என்பதால் லத்தீன் அமெரிக்கா என்று அழைக்கப்படுகிறது. அதில் உள்ள ஒரு சிறிய நாடுதான் எல் சால்வடோர். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் கியூபாவுக்கு அருகில் இருப்பதால் என்னவோ இங்கு கரும்பு அதிகமாக விளைகிறது. அத்தோடு தகரம், காப்பி அதிகமாக கிடைக்கும். இந்த நாட்டின் மொத்த மூலதனமே 14 அமெரிக்க பணக்கார முதலாளிகள் இல்லை முதலிகளின் பிடியில். தினமும் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இளம் இயேசு சபை குருக்கள் புரட்சியாளர்கள் என்று துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார்கள். 1977 1980 இடைப்பட்ட இந்த 3 ஆண்டுகளில் 75,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். 30,000க்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போனார்கள். இந்த அடக்குமுறைக்கு எதிராக சகிக்க முடியாத பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ உறக்க முழங்கினார். ஒடுக்கப்பட்டு மக்களின் முகவரி ஆனார். என் மக்களை கொல்வதை நிறுத்துங்கள் என்று உங்களிடம் கேட்கிறேன், இல்லை இல்லை ஆணை இடுகிறேன் என்று கர்ஜித்தார். அங்கிகள் துப்பாக்கி குண்டுகள் துளைக்க முடியாத ஆடைகள் அல்ல, கேசக்ஸ் ஆர் நாட் புல்லட் ட்ரூப்ஸ் என்று அவரை மிரட்டினார்கள். சற்றும் சளைக்கவில்லை அவர். விளைவு மார்ச் 24 1980 ஒரு சிற்றாலயத்தில் திருப்பலி வைக்கும் பொழுது ஒரு இராணுவ வீரனால் கொடூரமாக சுடப்பட்டார். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள், நீங்கள் என்னை கொல்லலாம், ஆனால் சல்வதோர் மக்களில் மீண்டும் விருட்சமாக உயிர்த்தெழுவேன். கோதுமை மணி மண்ணில் விழுவது மடிவதற்கல்ல, முளைத்து பலனளிக்கத்தான். சமாரியர்களின் சார்பாக பேசிய குரல், பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கிய குரல், அம்மா உன் நம்பிக்கை குணமாக்கியது என்று பரிவோடு பேசிய குரல், அயலானை அன்பு செய் என்று கட்டளையிட்ட குரல் வலுக்கட்டாயமாக மௌனப்படுத்தப்பட்டது. முடிவு கட்டிவிட்டோம் என்று கொக்கரித்தார்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும் குருமார்களும். புயல் பூவை அழிக்கலாம், ஆனால் விதையை அழிக்க முடியாது என்ற நியதி பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை போலும். அக்கினி குஞ்சொன்றை கண்டேன், அதை ஆங்கோரு காட்டிலோடு பொந்திடலை வைத்தேன், வெந்து தனிது காடு என்று பாரதியாரின் பாடல்கள் நிரூபிக்கப்படுகின்றன. கல்லறையில் வைக்கப்பட்ட ஒரு வரலாறு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தது. கிறிஸ்துவம் என்கின்ற ஒரு புதிய சமதர்ம மதம் அல்ல, இயக்கம் உதயமானது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தை பாற்றி அடைவார்களாக. ஆமென். நம்முடைய பாப்பரசருடைய உடல்நலத்திற்காகவும் நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். திருப்பலி கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து இறைவனிடத்தில் நாம் வேண்டுவோம். டக்ளஸ் பெர்னாண்டோ, இமானுவேல் ரோசாரியோ, பிரஸ்லி மரியா இவருடைய குடும்பங்களில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசை வேண்டியும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆல்வின் அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும், மரிய சௌமியுடைய உடல் உள்ள சோதருக்காகவும், கில்பர்ட் மோகன் குமார் உடல் உள்ள சோதருக்காகவும், தேவ பிரியா பவித்ராவுடைய உடல் உள்ள சோதருக்காகவும், அன்பு ஜோதி செல்வம் உடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற AGV லாரன்ஸ், KV ராஜன், எஸ்ஆ ஞான பிரகாசம், ஜோஸ்பின், பவுலின் எட்வர்ட், ஆகத்தா மேரி, மரியம்மாள், மிஸ்ஸி அலோசியஸ், மனோமோகன், செல்வராஜ், யார் நினையாத குருக்களின் ஆன்மாக்கள்,
ஜெயசீலன் பெர்னாண்டஸ் 30ஆம் நாள் நினைவு. டக்ளஸ் பெர்னாண்டோ, அருள் தந்தை அலெக்சாண்டர், ஆலிஸ் பைபா, பிலோமினா, ஜெயசீல் எம்மா, பெர்னா, சாமி ஐயா பிள்ளை, எலிசபெத் வின்சென்ட், தாமஸ் பீட்டர், கேவி பீட்டர், அருளானந்து, டோமினிக் காகு, ஜே ராணி பெர்னாண்டோ, ஏஞ்சலா பெர்னாண்டோ, அபர்சியஸ் ராயர், லெபோரா மஸ்கர்னோஸ், சாந்தகுமாரினுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு செய், பின்பு எல்லாம் செய். புனித அகஸ்தினாருடைய வார்த்தைகள். இயேசுடைய சிலுவை மரணம் அன்பின் அடையாளம். இயேசுடைய பாடுகளின் பாதை அவருடைய அன்பின் உச்சம். கல்வாரி திருப்பலி அன்பின் உச்சம். இந்த உலகத்தை நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை சொன்னார், செய்தும் காண்பித்தார். ஆக அவருடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் கொண்டாடுவது. இன்றைய நாளுடைய சிலுவை பாத சிந்தனையாக பல கோணத்தில் சமுதாயத்தில் நடந்த நிகழ்வுகளோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு அலசி ஆராய்ந்து சுய ஆய்வு செய்து மறுபரிசீலித்து இடர்வரினும் தொடர் பயணம். நம்முடைய வாழ்க்கையில் பல இடர்கள், இன்னல்கள், இறுக்கங்கள், மன புழுக்கங்கள் இருந்தாலும் இயேசுவை நோக்கிய தொடர் பயணமாக நம்முடைய வாழ்வின் பயணம் தொடரட்டும் என்பதை தான் உணர்த்துவதுதான் இயேசுடைய பாடுகளின் பாதை. இயேசுவின் பாடுகளின் பாதையில் இன்றைய நாள் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி வழியாக ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். இத்திருப்பலியை உகந்த விதத்தில் நாம் கையளிக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமாய்த்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிதளுமாய் வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றுக்கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ராயேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிம் சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி வீழ்கிறார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளில் நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள்.
என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிலைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 12 இறை வாக்கியங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பாசமுள்ள அன்பு மக்களை, தெற்காசிய நாடுகளிலே ஒரு சின்ன நாடு புருனே, அதனுடைய பிரசிடென்ட் சுல்தான் என்று அழைக்கப்படுவார். அவர் அப்பொழுது இருந்த உள்துறை மந்திரி நட்வர் சிங்குக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். எங்கள் நாட்டிற்கு அன்னை தெரேசா என்று கேள்விப்படுகிறேன், அவரை அனுப்பி வையுங்கள். நோயாளிகள் ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக இல்லங்களை அமைக்கட்டும். நட்வர் சிங் அந்த கடிதத்தை அன்னை தெரேசாவினுடைய இல்லத்திற்கு ஃபார்வர்ட் செய்கிறார். அன்னை தெரேசா படித்துவிட்டு பதில் கடிதத்தை எழுதுகிறார். சுல்தான் அவர்களை, மேன்மை பொருந்திய சுல்தான் அவர்களே, நன்றி, மிகவும் மகிழ்ச்சி, கண்டிப்பாக நாங்கள் வருகிறோம், கண்டிப்பாக நாங்கள் வருகிறோம், இல்லத்தை ஆரம்பிக்கிறோம், ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் நாங்கள் பணி செய்கிறோம். ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கண்டிஷன், எங்களோடு ஒரு கத்தோலிக்க குரு வர வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இந்த முறை கடிதம் வரவில்லை, ஃபேக்ஸ் வந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. இங்கு இஸ்லாமிய சட்டம் ஷரியத் அமுலில் உள்ளது. மதத்தை பரப்புவதற்காக அல்லது மதத்தை மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் யார் இங்கே உள்ள வர முடியாது, குருவுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் மட்டும் வாங்க, பணி செய்யுங்கள். மதர் தெரேசாவும் ஃபார்வர்ட் பண்றாங்க, ஒரு கடிதத்தை ஃபேக்ஸ் பண்றாங்க, மன்னிச்சிடுங்க, நாங்கள் வெறும் சமூக சேவகிகள் அல்ல,
எங்களோடு குரு வரவில்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் பணி செய்வதற்கு சக்தி இல்லை, மன்னித்து விடுங்கள். மக்களே, பைபிள்ல 2 கேள்விதான் ஆண்டவர் கேட்டார். முக்கியமா தொடக்க நூல்ல 2 கேள்விதான். 3வது அதிகாரம் 9வது வார்த்தை. என்ன கேள்வி அது? என்ன வார்த்தை? எங்கே இருக்கிறாய்? நீ ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? கடவுளுக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கான்னு? கண்டிப்பா தெரியும். சின்ன ஏதோ தோட்டத்தில் கண்டிப்பா தெரியும். அது ஒரு மெட்டமாரிக்கல் கொஸ்டின், ஒரு அழகான கொஸ்டின். நீ என்னோடு இருக்கிறாயா? பாவத்தில் வீழ்ந்து விட்ட பிற்பாடு ஆண்டவர் கேட்கிறார், நீ என் கூட இருக்கிறாயா? இல்ல, எங்க இருக்கிற? கடவுள் அன்பு ரொம்ப ஃபர்ஸ்ட். இந்த திருப்பாடல் அதுதான் சொல்லுது, என்னை விட்டு யாராருக்கோ பலி செலுத்தி கொண்டிருக்காது. கடவுளுடைய அன்பு. என்னை அன்பு செய்கிறாயா? என்னோடு இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறான்னு வச்சுக்க, மரியன்டனி எங்க இருக்கிற? ஆண்டவரே, சத்தியம் தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காக டிக்கெட் வாங்கினுக்கிறேன். ஆண்டவரே, நல்லது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை இங்கிலீஷ் மாஸ் வச்சு நீ பல பேரை கொலை பண்ண நீ பிரசங்கத்தில், நீ இங்க நின்று இருக்கியா? போ இங்கிலீஷ் மாஸ். ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? எனக்கு முக்கியத்துவம் தருகிறாயா? வாட் இஸ் யுவர் டாப் மோஸ்ட் பிரையாரிட்டி? இன்னைக்கு அழகான இணை சட்டத்தில் வருகின்ற 6வது அதிகாரம் 4வது வார்த்தை ஷமாய். அந்த எபிரேய சொல்லுக்கு ஷமாய்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஷமாய் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. அழகான வார்த்தை. முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு இதயத்தோடும், முழு வலிமையோடும் ஆண்டவரை அன்பு செய். முதல் கேள்விக்கு கடவுளை அன்பு செய். 2வது கேள்வி என்ன கேட்கிறார் ஆண்டவர்? என்ன 2வது கேள்வி கேட்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் முதல் தொடக்க நூல்ல 2வது கேள்வி கேட்கிறார். 4வது அதிகாரம் 9வது வார்த்தை என்ன கேள்வி கேட்கிறாரு? காயின் உன் சகோதரன் எங்கே? காயின் உன் சகோதரன் எங்கே? இது பிறர் அன்பை பற்றிய ஒரு கேள்வி. நான் உன் பொறுப்புல உன் தம்பியை ஒப்படைச்ச, நீ என்ன செஞ்ச? அவனை காப்பாற்றினாயா? இல்ல. பிறர் அன்பு அடி வாங்கிடுச்சு. நம்முடைய கத்தோலிக்க இந்த மதமே இந்த 2 இணைக்கோடுகளின் தான் இருக்கிறது. ஒன்று நேராக நிற்கின்ற அந்த கோடு, நிற்கின்ற கோடு, சிலுவையில் மேல பார், கடவுளை அன்பு செய். கிடைமட்ட கோடு, ஹரிசாண்டல் லைன் சொல்லுவாங்க, மற்றவர்களை பார், அன்பு செய். இந்த 2 விஷயங்கள் தான் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படை. எல்லாவற்றுக்கும் மேலாக முந்த கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அதே போல மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். யோசிப்போம். இந்த 2 கேள்விகளை நம்மிடையே கேட்டு பார்ப்போம். நீ எங்கே இருக்கிறாய்? உன் சகோதரன் எங்கே? ஆமென். காணிக்கை பாடல். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து இறை அன்பிலும்
பிறர் அன்பிலும் முழு மனித வாழ்வு பெற முழு மனித வாழ்வை வழங்கக்கூடிய அற்புதமான ஆண்டவர் இயேசுடைய அன்பின் உச்சம் அவருடைய கல்வாரி திருப்பலி. ஆக ஒப்பு கொடுக்கக்கூடிய இயேசு ஆண்டவருடைய புனிதமான உன்னதமான உயர்வற்ற ஒப்புரவாகப்படக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சொல்லி உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் அர்ப்பணிக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியலும்மை வேண்டுகின்றோ. அதனால் இவை மக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மெய்ப்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்களை தீய நாட்டங்கள் எல்லாம் அடக்குகின்ற மனதை மேலே எழுப்புகின்ற நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணை சூவோர் ஆட்சி புரிவோர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: இறை அன்பை நம்மோடு பொழிந்து அருளையும் ஆற்றலையும் ஆசிரையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நேரம். இறை அன்பு பிறர் அன்போடு நாம் வாழ்ந்து ஆண்டவர் இயேசுக்கு பதில் மொழியாய் நம்முடைய செயல்பாடு திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்வு அமைந்துவிட தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நேரமும் இது. அருளின் நேரம். அற்புதமான ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதத்தை கேட்போம், செபிப்போம், பங்கெடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணைந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று கூலியும் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்ததை கொண்டு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்திற்கு நினைவு கூர்ந்து திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான மாட்சிமிக்கும் மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இடர்வரினும் தொடர் பயணம். இயேசுவின் அன்புதான் அவரை தொடர் பயணமாக மாற்றியது. ஆக இயேசுவின் அன்பில் நிறைவு காணுகின்ற மனிதர்களாய் மக்களாக வாழ நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய இடர்கள், இன்னல்கள், இவற்றின் மத்தியில் நம்முடைய வாழ்வு தொடர் பயணமாக அமைய ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்த எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் நம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன்மையான கட்டளை. உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செலுத்து. முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு அன்பு செலுத்து. அதே போல் உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவரையும் அன்பு செலுத்து. இறையன்பும் பிறரன்பும் முழுமை பெற முழுமையும் செழுமையும் வளமையும் உடைய ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வரக்கூடிய அன்பின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். தொடர் பயணம் என்ற சிந்தனையில் தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தில் 4வது வெள்ளிக்கிழமை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். பல்வேறு சமூக நிகழ்வுகளோடு ஒன்றித்து இந்த நாளை நாம் சிந்தித்து இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தவக்காலம் தொடங்கி ஏறக்குறைய 40 நாட்கள், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய புனித வாரங்கள். ஆக தவ முயற்சிகளை நாம் வாழ்வில் கடைபிடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவால்தான். தொடக்கத்தில் முதல் நாள் விபூதி புதன் அன்றைக்கு ஆர்வத்தோடும் அதிகமான ஆசையோடும் பல பேர் தொடங்கி அதை நேர்த்தியாக சிறப்பாக செய்யக்கூடிய மனிதர்கள், மக்கள் நிச்சயமாக உள்ளார்கள். அதுவும் வியப்பாக இருக்கும். பல பேரெல்லாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் உபவாசம் இருப்பது, தினசரி உபவாசம் இருப்பது, பல்வேறு விதங்களில் நம்மை தயாரிப்பது, அதெல்லாம் ஒரு அழகான செயல்தான். ஆனால் எல்லாரும் எல்லா விதமாக இருப்பதும் மிகப்பெரிய சவால். இருந்தாலும் நாம் விட்ட இந்த நாட்களை எல்லாம் மீண்டுமாக இருக்கக்கூடிய நாட்களில் பயன்படுத்தி கொண்டு நாம் அடுத்து என்று இயேசுடைய பாடுகளை நோக்கி, இயேசுடைய அந்த மரணத்தை நாம் உள்வாங்கி இயேசுனுடைய உயிர்ப்பில் வாழக்கூடிய எதிர்நோக்கிய திருப்பயணிகளாக நம் வாழ்க்கை தொடரதான் இனி இருக்கக்கூடிய நாட்கள் ஏறக்குறைய 20 நாட்களுக்கு மேலாக இருக்கிறது. ஆக இருக்கக்கூடிய இந்த நாட்களிலாவது கூடுதலாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பமாக பங்களவில் நாம் செய்ய வேண்டிய தவம ஜப வாழ்வாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய அறச்செயல்களாக இருக்கட்டும், அல்லது நோன்பு விரதங்களாக இருக்கட்டும், ஆக இதெல்லாம் எதையெல்லாம் இயேசுக்காக நாம் செய்கின்றோமோ அதெல்லாம் பரிபூர்ண பலனாக ஆண்டவர் வழங்குவார் என்ற சிந்தனையோடு இந்த தவக்காலத்தை தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம். ஏதோ வெள்ளிக்கிழமை வருகின்ற ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல், அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து செல்கின்ற ஒரு பழகிப்போன வழக்கமாக ஒன்று இல்லாமல், தினசரி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தியாகத்தை, ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை தனத்தை, ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவின் பாடுகளில் என் பாங்கு என்று சொல்லி நாம் முயல்வோம் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆக இந்த நாளிலே அற்புதமாக சமூக அந்த சூழலோடு நம்மை வழிநடத்தி அருள் தந்தை மரியா ஆண்டனி அவர்கள் நம்முடைய திருஹிருதய குருத்துவ கல்லூரியுடைய பேராசிரியராக விவிலிய துறையில் இருக்கின்றார். ரொம்ப நல்ல மனிதர், நல்ல ஒரு எளிமையான ஒரு மனிதர். வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். நம்மோடு இணைந்து சேர்ந்து இன்றைக்கு நம்மை சிந்திக்க செயல்பட நம்மை அழைத்து சென்ற தந்தை அவளுக்கு பங்கு சார்பாக கரவொலி எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக அவருக்கு தெரிவிப்போம். அவருடைய பணி தொடர நாளில் நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக நாளை மறுநாள் நம்முடைய பங்கினுடைய தவக்கால முயற்சியில் ஆக விருப்பமுள்ளவர்கள் பங்கெடுக்கக்கூடிய தவக்கால திரு யாத்திரை நிகழ்வாக நாம் செல்கின்றோம். ஆகவே தவக்கால திரு யாத்திரை ஒரு நல்ல ஒரு முயற்சி. எல்லாராலும் வருவதற்கு ஒரு ஆசையாக இருந்தாலும் சூழல்கள் சரியாக அமையாது. சூழல்கள் அமைந்திருப்பவர்கள் பெயர்கள் கொடுத்து நீங்கள் பதிவு செய்திருப்பீர்கள். மிகுந்த கூடுதலானது. ஆக வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய திருப்பலியினுடைய பங்கு ஆலயத்தில் நடைபெறும். அதை தவிர்த்து நமக்கு ஏறக்குறைய இந்த ஞாயிற்றுக்கிழமை 12 பேருந்துகள் நமக்கு செல்லுகின்றன. இன்னும் ஒரு 4 பஸ் 5 பஸ் சொன்னால் கூட மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நேர்த்தியாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் பாண்டிச்சேரிக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது அங்கு அந்த போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக இருக்கும். சற்று இடையூறுகள் இருந்தாலும் 12 பேருந்துகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆகவே 12 பேருந்துகளில் மக்களை அழைத்து கொண்டு நாம் செல்கிறோம். ஏறக்குறைய 650 700 பேர் திரு யாத்திரைக்கு வருகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. அதை குறித்த அறிவிப்புகளை வழங்குவதில் முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்புக்குரிய நல்ல கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடியவர்கள் திரு யாத்திரைக்கு பயணம் செய்பவர்கள் இப்போ இங்கே வந்திருப்பீங்க. சில பேர் வராமல் வீட்டில் இருப்பாங்க. சில பேர் நீங்கள் பதிவு செய்துட்டு வேற எங்கேயா பல இடங்கள்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு வாங்க. யாராக இருந்தாலும் சரி இல்லை, நீங்கள் இருக்க வேண்டும். சரிங்களா? 6 மணிக்குள்ளாக இருக்க. அப்போ தான் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் தான். ஆனால் ஒரு பஸ்ஸுக்கு 9 டிரைவர் இங்கே அங்கே வழிகாட்டின்னு உட்காந்துருக்கூடாது. சரிங்களா? எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும்? எத்தனை மணிக்கு? காலை 6 மணிக்கு பஸ்ஸுக்குள்ளே. ஏன்னா நம்ம போவது
கொஞ்சம் தொலைவு. ஆக எவ்வளவு சீக்கிரமாக, ஏன் ஃபாதர் இதை சொல்றேன்னா, சீக்கிரமாக கிளம்பினா நம்ம சீக்கிரமாக அங்கிருந்து திரும்பி வர முடியும். அதற்காக தான் ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆற்றலின் செயலங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்படுமை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக இயேசுவோட நாம் பெற்ற அனுபவம் இன்றைய நாளில் தொடர்ந்து இடர்வரினும் தொடர் பயணமாக நம் குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட பயணம் இயேசுவை நோக்கிய பயணமாக அமைய ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடர்வரினும் தொடர் பயணம் என்ற சிந்தனைகளை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.